Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ரூட்டர் ப்ராடக்ட்னா இந்த ரூட்டர் என்ன பர்பஸ் என்ன யூசேஜ் இது வந்து மார்க்கெட்ல ஒரு ரேரான ஒரு ரூட்டர் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படினா சில பேர் ஏரியாங்கள்ல பாத்தீங்க அப்படினா பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் லைன் கிடைக்காது பிரைவேட் நெட்வொர்க்கும் சாமானியமா கிடைக்காது சோ அவங்களுக்கு 4G நல்ல எஃபெக்ட்டா இருக்கும் அந்த 4G ஓட பேண்டை இன்னும் கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்பீடை ஹை ஸ்பெக் எடுத்து கொடுக்கிறதுக்கும் ப்ளஸ் ஒரு சிம் கார்டை போட்டு 4 பேர் 5 பேர் அவுட்புட் எடுத்துக்கிறதுக்கும் ஸோ 5-6 பேர் இல்லை 100 பேர் கூட வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு டூயல் பேண்ட் வைஃபை ரூட்டர் தான் இது. நீங்கள் நார்மல் 4G சிம் மொபைலில் போட்டு யூஸ் பண்ணுறத விட இதில் நம்ம போட்டு யூஸ் பண்ணுறோம்னா 300 MBPS வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்குன்னு சொல்லி டிபி லிங்க் QoS அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மொபைலில் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ரூட்டர் தான் சொல்லணும். இது வந்து டூயல் பேண்ட் ரூட்டர். இந்த டூயல் பேண்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் வாங்கக்கூடிய லேட்டஸ்ட் மொபைல் லேட்டஸ்ட் லேப்டாப்பில் போகிறோம் பார்த்தீங்கன்னா 5 GHz வைஃபைன்னு ஒன்று தனியாக இருக்கும். அண்ட் நீங்கள் நார்மல் 2.4 GHz வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ரூட்டர் 5 GHz சப்போர்ட்டில் இருந்து லேப்பும் 5 GHz சப்போர்ட்டில் இருந்தால் தான் 5 GHz ரிசீவ் பண்ணும். இந்த 2.4க்கும் 5 GHzக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்க அப்படின்னா 2.4ன்றது மேக்ஸ் 150 MBPSக்கு மேலே உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதே 5 GHzல நம்ம போனோம் அப்படின்னா 433 MBPS வரைக்கும் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதான் இந்த கான்செப்ட். இந்த 750 AC 750 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 GHz அதாவது 433 GHz 5 GHz ஆகும். 300 MBPS 150 MBPS ரெண்டு பேர் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு 2.4 GHz ஆகும். டியூயல் பேண்டில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம டியூயல் வைஃபை நேமு டியூயல் வைஃபை பாஸ்வேர்டு போட்டு நம்ம இந்த ஒரு ரூட்டரை 2 ரூட்டராக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இந்த டியூயல் பேண்ட் ரூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 4G சிம் கார்டு இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை 5 GHzல கனெக்ட் பண்ணி நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நெட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேன் அவுட்புட் எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்த 4G சிம் கார்டு இதில் போட்டுட்டு நீங்கள் எந்த செட்டிங்ஸும் தேவையில்லை. 4G சிம் கார்டை போட்டுட்டு ரூட்டர் ஆன் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் ஆகும். கான்ஃபிகரேஷனுக்கே வேலை கிடையாது. ஸோ இந்த ரூட்டரை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிராண்ட்லேருந்தே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பாக்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் பிராண்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சர் MR200. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6500 தான். ஃப்ரீ டோர் டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா. ஸோ 5 ஸ்டேட்டு ஃப்ரீ டோர் டெலிவரி உண்டு. இது வந்து 3 years வாரண்டியோடு வர்றது. வாரண்டியை உங்களுக்கு அழகாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ 3 years வாரண்டியோடு வர்றது உங்களுக்கு. ஸோ 3 வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் டேரக்டாக டிபி லிங்கோட சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சோம்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டாவது இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா காட் அ சிம் கார்டு தென் பிளக் அண்ட் ப்ளே. ஸோ சிம் கார்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது கான்ஃபிகரேஷனே கிடையாது. சிம் கார்டை போட்டு நம்ம பாட்டு வயர்டு அவுட்புட் எடுத்து நெட் யூஸ் பண்ணலாம். வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். அப் டு 64 டிவைஸ். இது வந்து குவால்காம் சிபின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா ஸ்னாப் டிராகன் ப்ராசர் குவால்காம் அந்த குவால்காம் சிப் செட் வந்து உள்ளே பொறுத்திருப்பாங்க. ஸோ அப் டு 64 பேர் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் மேட் சிம்பிள். அதாவது ஒருத்தவங்களுக்கு வைஃபை லிமிட் கொடுக்கணும் அவங்க வைஃபை கட் பண்ணணும் அப்படின்ற மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு டிபி லிங்க் QoS அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி இந்த ரூட்டர் நம்ம கான்ஃபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு 5 பேர் யாரெல்லாம் அவங்க பேர் வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வைஃபை நீங்களே கட் பண்ணலாம். அவங்க கனெக்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அந்த ஆப்ஷனு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சிம் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் வேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேன் போட்டு வந்துடும். இந்த வேன்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி பிஎஸ்என்எல் ரூட் வச்சிருக்கவங்க ஒரு லேனை தூக்கி இதில் வேனில் இன்புட் பண்ணாங்கன்னா இதுலேருந்து வைஃபை எடுக்கலாம். இது போக பிரைவேட் நெட்வொர்க்கு பூரா பார்த்தீங்கன்னா வேன் போட்டு தான் கேட்பாங்க. அந்த வேன் போட்டும் இதில் சப்போர்ட் உங்களுக்கு. இந்த 2.4 5 GHzன்றது 2.4ன்றது மேக்ஸிமம் 100 மீட்டர் கவர் ஆகும். ஆனால் 5 GHzன்றது கூட ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக கவர் ஆகும். ஆனால் 2.4 GHzல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதிகபட்சமாக 150 MBPS தாண்டாது. ஆனால் 5 GHzல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் 433 MBPS வரைக்கும் போகும். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்டர்நெட்டில் டவுன்லோடிங் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 5 GHzக்கான ரூட்டரோட கான்செப்டே அதுதான். இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2.4 GHz வந்து 300 MBPS. 5 GHzல போனோம் அப்படின்னா 433 MBPS. இந்த 300 MBPSன்றது ஒரு ஆளுக்கு சிஸ்டம் 150 MBPS கனெக்ட் ஆகும். 2 பேர் கனெக்ட் பண்ணிக்கலாம். 5 GHzன்னு போனோம்னா அந்த கேமிங்லாம் விளையாடுறப்ப லைவாக கேமிங் விளையாடுறப்ப 4Kல விளையாடுறப்ப 5 GHz இருந்தால் மட்டும்தான் அந்த கேம் வந்து 4Kல லைவில் பப்ஜியில் இன்டர்நெட்டில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா முடியும். நார்மல் ரூட்டரில் விளையாட முடியாது. பஃபர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் என்ன டீட்டெயில்ஸ்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு அடாப்டரு 12 volt 1 amp அடாப்டர். உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். 12 volt 1 amp அடாப்டர்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூட்டர் தான். ரூட்டர் வந்து ஒரு க்ளோசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 போர்ட் இருக்கும். இந்த லேண்ட் போர்ட்டில் வந்து நீங்கள் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 4 போர்ட் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம் கார்டு நம்ம போட்டுட்டு 4 பேர் அவுட் புட் எடுத்துக்கலாம். இந்த வேன் போர்ட்டில் நீங்கள் ப்ரைவேட் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி ப்ரைவேட் நெட்வொர்க்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அந்த பிஓக்கான செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ளே இருக்குது உங்களுக்கு. கான்ஃபிகரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இது கான்ஃபிகரேஷன் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட பண்ணலாம், மொபைலே பண்ணிக்கலாம். டிபி லிங்க் QoS அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணி இதோட வைஃபை கனெக்ட் பண்ணி மொபைலே நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் அந்த அளவுக்கு. ஆனால் சிம் கார்டுக்கு நோ கான்ஃபிகரேஷன் ரெக்வயர்டு. சிம் கார்டை மட்டும் இன்புட் பண்ணால் போதும், ரூட்டர் ஒர்க் ஆகும். உங்களோட வைஃபை நேம் நீங்கள் மாற்றுறனா மாற்றிக்கலாம், பாஸ்வேர்டை போடுறனா போட்டுக்கலாம். வேறு எந்த விதமான ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு வந்து 2 ஆண்டனா, இந்த 2 ஆண்டனா வந்து இங்கே தனியாக இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா ரொம்ப ஈஸி செட்டப் தான். 2வது பப்ளிக் லைசன்ஸ் நோட்டின்னு சொல்லி இதெல்லாம் படிக்க நேரம் கிடையாது நமக்கு. அடுத்தது ஆண்டனா, இதான் வந்து டபுள் ஆண்டனா. இந்த ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே சும்மா இன்சர்ட் பண்ணிக்கிறது தான், அவ்வளோதான். இப்போ ரூட்டர் ரெடி. இந்த ஆண்டனா மாட்டினா தான் நமக்கு பேண்ட் வித் நல்லா அதிகமாக கிடைக்கும். ஆண்டனா மாட்டாட்டாலும் ஒய்ஃபை எடுக்கும், ஆனால் பக்கத்தில் மட்டும் தான் இருக்கும். இந்த ஆண்டனா மாட்டினா தான் நமக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நல்ல ஒய்ஃபை கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் இடத்துக்கு இன்டர்நெட் இல்லை, நீங்கள் சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்க, அதுக்கு இன்டர்நெட் இன்புட் கொடுக்கணும், ஒரு நல்ல பிராண்டடான ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் ரூட்டர்னா இந்த TP-Link ஆர்ச்சர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் 3 இயர்ஸாக ரன்னிங்கு, நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கு. சிம் கார்டு போட்டிங்கன்னா கான்ஃபிகரேஷனே கிடையாது, டேட்டா லேண்ட் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டியூயல் பேண்டு 5G ஹைட் சப்போர்ட்டு. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடும் பக்காவாக இருக்கும். உங்களோட ஒரு ஜியோ சிம்மோ ஏர்டெல் சிம்மோ அந்த 4Gயோட ஸ்பீடை ஃபுல்லாக உங்களுக்கு ரிசீவ் பண்ணி மொபைல்லையும் சிஸ்டத்துலையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் லேன் அவுட்புட் எடுத்துக்கலாம். உள்ள வந்து ஒரே ஒரு லேண்ட் கேபிள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது பாக்ஸில். இவ்வளோதான். இதுக்கு வந்து பாக்ஸில் வேறு எந்த கண்டென்ட்ஸ் இருக்காது உங்களுக்கு. நம்ம நார்மலாக அடாப்டர் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். இதிலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ் வந்து ஒரு LED லைட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம கண்ணில் தெரியாது உங்களுக்கு, பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் இந்த லைட்டிங் எரியிற சிம்பிள்லாம் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. ஆன் ஆஃப் லைட் தெரியுது உங்களுக்கு, பிளிங்க் ஆகி எரியுறது. இது வந்து ஒரு இன்பில்ட் LED டெக்னாலஜி, மேலே தெரியவே தெரியாது, ஆனால் அந்த லைட்டிங் தெரியும். இதிலே பார்த்தீங்கன்னா 2 வைஃபை சிம்பிள் காமிக்கும். 2.4 GHz ஒரு வைஃபை சிம்பிள் காமிக்கும், 5 GHz ஒரு வைஃபை சிம்பிள் காமிக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வேறு யாருக்கும் வைஃபை கான்ஃபிகர் பண்ணால் 2.4ஓட பாஸ்வேர்டை மட்டும் கொடுத்துட்டு 5 GHz பாஸ்வேர்டை யாரும் கொடுக்காம நீங்களே வச்சுக்கலாம். 5 GHzல கனெக்ட் பண்ணோம்னா ஃபுல் ஸ்பீடு ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்கும். வைஃபை எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ரூட்டரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ரூட்டர் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்டான ரூட்டர். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். 6500 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ரூட்டர். இந்த ப்ரைஸை நீங்கள் ஆன்லைன் எதோட கூட கம்பேர் பண்ணிக்கிங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டோர் டெலிவரி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஸோ இந்த ரூட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த ரூட்டர் மட்டும் கிடையாது, TP-Link D-Link பிராண்டில் உங்களுக்கு எந்த விதமான ரூட்ரு மோடம்ஸ் தேவைப்பட்டாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் ப்ரைஸ் கேளுங்க. பெஸ்ட் ப்ரைஸ் நம்மள்ட்ட அவைலபிள். வித்தின் 24 ஹவர்ஸில் ஃப்ரீ டோர் டெலிவரி உண்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான வீடியோ சந்திப்போம். பாய்.